பாப்பாவுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் ரைஸ் தான் கொடுத்து விட்டேன். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். 1 ஆனியனை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எவ்வளோ சாதம் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து எல்லாமே வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ண காலிஃப்ளவரில் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பாதி பாயில்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அந்த காலிஃப்ளவரும் சேர்த்து ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆயிலில் காலிஃப்ளவரை வதக்கிறதுனால காலிஃப்ளவர் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வதக்கின காலிஃப்ளவர் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடும். தேவையான சாதத்தை மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.